ஆயிடுச்சு. ஆனால் நான் தப்பு கணக்கு போட்டேன். மீஷோவை விட நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோம்புக்கு வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது வந்து என்னென்ன ரேட்டுன்றதை முதற்கொண்டு உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். மற்றவங்கள மணி இது அப்படி அடுத்தப்போ சொல்ல மாட்டேன். கரெக்டாக எங்கே வாங்கினேன், என்னென்ன ரேட்டுன்றதை உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக அந்த இறைவனோட அருளால் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது என்னடா பின்னாடிலாம் செட்டப் புதுசாக இருக்குது, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நான் ஏன் யூடியூப்பில் பார்த்துட்டு போய் ஷாப்பிங்கில் போய் ஷாப் பண்ணாதீங்க, ஷாப்பில் போய் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம், சரிங்களா? இந்த விஷயத்தில் நான் பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணியிருக்கேன், எதில் வாங்கினேன், அது பார்த்தாதுன்னு இப்போ வரலட்சுமி நோம்புக்காண்டி தான் என்னென்ன விஷயம். நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் கும்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து என்னால் கும்பிட முடியல. அந்த கடவுள் அதுக்கு எனக்கு அருள் கொடுக்கல. ஏன்னா போன வருஷம் ஆனாலுமே நான் இதால் எனக்கு வந்து நம்ம வெளியே போகும்போதெல்லாம் நம்ம எந்த ஒரு மங்களகரமான காரியத்துக்கு போகும்போது நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் குங்குமத்தை நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கி எப்பயுமே நம்ம வீட்டில் தானே வச்சுருப்போம், எப்போயாவது தானே யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த இது வந்து ஒரு 2-3 இருந்துச்சு. அந்த இதை தான் நான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சத்தியமாக வேறு எதுவுமே நான் போன தடவை பண்ணலை. வீட்டில் கூட நான் போன தடவை சாமி கும்பிட்ட ஞாபகம் இல்லை, எங்கேயோ வெளியே போயிட்டோம். அது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் 4 நாளாக கோல்டு, கொஞ்சம் ஃபீவர் ஆகிற இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இதை தான் நான் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தேன். அதை நான் கொடுத்தது என்னமோ தெரில, அந்த கடவுள் அருளால் இந்த தடவை எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வர்றதுக்கு அந்த கடவுளே வழி விட்டுருக்கதா தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் இதை வந்து எடுத்து பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியலை. இன்னமுமே எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கூடவே எல்லோரும் இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஓகே எல்லோரும் இருக்காங்க நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் செய்கிறது வந்து நானே எங்கள் அத்தை மட்டும்தான். சொல்லியிருக்கேன் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம், அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆனால் நானும் அத்தையும் தான் பண்ணணும். அத்தை வந்து சமையல் வேலையை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி தான் பார்க்கலான் இருக்கோம். இப்போ வந்து அத்தையும் நானும் சேர்ந்து செஞ்சாலுமே நான் வந்து இங்கே சாமியை ரெடி பண்ணணும், சாமிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னால அவங்க வரது வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் இங்கே வருவாங்க. நான் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ண அவங்க கரெக்டாக வந்து சாமி கும்பிடையில தான் வருவாங்க. அப்படியே வரணும்னு அதுவுமே நான் கேட்டிருக்கேன். அவங்கன்னா எப்போ வராங்கன்னு தெரியலை. சாமி கும்பிட்றதுக்குள்ளே வரணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ என்னென்னா அதனால் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா, ஒரு பயமாக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் கல்யாணம்லாம் வச்சதெல்லாம் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். கல்யாணம் வருது நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும். சத்தியமாக இந்த 2 மந்த்தாகவே நான் யோசிச்சுட்ருக்கேன், இது பண்ணணும் அது பண்ணணும், இது வாங்கணும் அது ஒன்றும். அது மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடவா. எனக்கு அப்படியே வளருது ஒரு வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னோட வீட்டுக்காரோட தாய் மாமா பொண்ணுக்கு தான் பிறந்திருக்கு. அதனால் கேட்டேன். அதனால் இங்கெல்லாம் ஒன்றும் கணக்கில் நீங்கள் கும்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அந்த விலாக் உங்களுக்கு சீக்கிரமே நான் போடுறேன், சரிங்களா? அவளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு, எப்போ பிறந்துச்சு, நார்மலாக சிசேரியனா, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருந்தேன், சரிங்களா? அந்த பட்ஜெட் என்னன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நான் வாங்கினதோட எல்லா ப்ரைஸையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் நான் இப்படி வந்து பீஸாகவே வாங்கிக்கிட்டேன். இந்த ஒரு பீஸ் வந்து 10 ரூபா, சரிங்களா? நான் வந்து 11 தட்டு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதனால் வீட்டுக்கு ஒன்று சாமிக்கு ஒன்று வைக்கிறேன்னு சொல்லிட்டு 12 வாங்கிக்கிட்டேன். நான் என் பட்ஜெட்டுக்கு இது வந்து இதாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த குங்குமம் சொல்லுவாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலே சிறப்பான குங்குமம் ஒன்று. அந்த குங்குமம், அப்புறம் தாலி கயிறு, மீனாட்சி அம்மன் படம் போட்டது, இது வாங்கியிருக்கேன். இது வந்து 11 கரெக்டாக 12 வாங்கியிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன்னா. அப்புறம் வந்து மெயினான விஷயம், தட்டுக்கு வைக்கிறதுக்கு வளையல். இந்த வளையல் வந்து நான் இப்போ எடுத்துட்டேன்.
வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ அங்கே கோயிலுக்கு கொடுக்க போகணும்னு சொன்னேன்ல, அப்போ நான் இதிலே எடுத்து வளையல வச்சுட்டேன். அப்புறம் வீட்லேயுமே அம்மனுக்கு வளையல் அன்னைக்கு போடணுன்றக்காண்டி வளையல வந்து மாலை மணி கொடுத்து போட்டுட்டேன். அதனால் எடுத்து இதில் மொத்தம் வந்து 72 வளையல் இருந்துச்சு. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 ரூபாயும் எவ்வளவோ வந்துச்சு. எவ்வளோன்னு தெரில, மொத்தமாக தான் இதுவும் அந்த தாலி சரடும் தாலி மஞ்சள் குங்குமம் சேர்த்து வாங்கினேன். இந்த வளையல நல்லாயிருக்கு. நல்ல வளையல் வந்து நல்ல வெயிட்டு, சூப்பர் குவாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த இதை நான் எடுத்துட்டேன். ஒரு தட்டுக்கு வந்து 4 வளையல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் 4 வளையல். இது போக இன்னும் நான் நாளைக்கு போய் ஒரு செட்டு வாங்கணும், அம்மனுக்கு போடணும். அதுக்கு நான் ஒரு செட்டு வாங்கணும். இப்போ இந்த இதை எடுத்து வாங்கியாச்சா. அடுத்தது வந்து வளையல் மேலே சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த இதில் போடுறதுக்கு வந்து இந்த காதோல கருகமணி யூடியூப்பில் வந்து மொத்தமாக அந்த கண்ணாடி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கல. இந்த செட்டு கேட்டேன் அத்தேட்டா. சரி ஓகே இதுவே போட்டுடலாம் உள்ள இந்த கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு வாங்கியாச்சு. அது மாதிரி இந்த தடவை ட்ரெஸ்ஸு வந்து நான் சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து என்னோட வீட்டோட மிகப்பெரிய மகாலட்சுமியே என் பொண்ணு தான். அதனால அந்த அம்மனுக்கு நான் வைக்கிறதா நினச்சி இந்த மகாலட்சுமி வந்தனால தான் இவங்களும் உள்ளே வராங்க. அதனால் வந்து என்னோட குட்டி தேவதைக்காண்டி வளையல் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு செட்டு வளையல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரியே பாப்பாவுக்கு வளையல், ட்ரெஸ்ஸை வந்து அம்மனுக்கு வைக்கிறதுக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டேன். இதவே அம்மனுக்கு வச்சு கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு. இது நேற்று தான் போய் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று தான் போய் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படியாச்சும் கும்பிடலாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் வாங்குறோம். நான் வந்து சேலை கட்டு வாங்கினா நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், சேலை நான் எப்பயாச்சும் தான் கட்டுவேன். அதனால சரி பாப்பா வந்து போட்டுக்கட்டும், பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த தடவை நான் வந்து இந்த பிளேட் வச்சுருக்காங்க தெரியுமா, ஒரு மணி சில்வர் கலரில், அந்த மணி தான் நான் யோசித்தேன். மீனாட்சி அம்மன் கோயில் போய் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து எல்லா கடையும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மைண்ட் இதாகிடுச்சு. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போனேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே ஓடலை. உள்ளே போயிட்டு பாப்பா வேற இருந்தனால தூக்கிட்டு தான் போயிருந்தோம்மா. பாப்பாவை என்ன வாங்க ஏது வாங்க ஒன்றுமே எனக்கு புரியல. அதனால ஓகேன்னு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இங்கே வீட்டு பக்கத்துலேயே போய் அன்றைக்கி நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. தட்டும் பார்த்தேன், அதுவுமே எனக்கு வந்து அமையலை ஒழுங்கா. அதனால நான் வந்து இந்த மாதிரி கூட மாதிரி வாங்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி படைஞ்சிக்கலாம். கொடுக்குறது உருப்படியாக கொடுக்கணும். தட்டு கொடுத்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு, எங்கள் வீட்லேயே எத்தனையோ தட்டு கிடக்குது. ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி தட்டு வாங்கிட்டேன். இந்த மாதிரி டப்பா மணி வாங்கிட்டேன். இதனால இவ்வளோ தண்டி பெருசாக தான் இருக்குது. சாப்பிட்டு பாப்பா இந்த மாதிரி இப்போ வாங்கிட்டேன். இதில் வந்து நல்லா சப்பாத்தி பணிஞ்சிக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதனால் வாங்கிட்டேன். நல்ல குவாலிட்டி. எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இது ரேட் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். வேணா வரலட்சுமி நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வேணா நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிளாஸ்டிக் கிடையாது, நல்ல வெயிட்டாக தான் இருக்குது சரிங்களா. அதனால் இது வந்து ஆனால் 9 பீஸ் தான் இருந்துச்சு இப்போதைக்கு. இன்னும் ஒரு 2 பீஸ் நான் போய் தேடி வாங்கணும். இல்லைன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இருக்குது. என்ன இருக்குன்னா கிண்ணம் இதுக்கெல்லாம் வந்து புதுசாக அப்படியே நான் வச்சுருக்கேன். அதை கொடுத்து விட்றலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். இந்த இதுதான் நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் வந்து இந்த இதான் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன காட்டினா ப்ளவுஸுங்க. நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், மீஷோ எவ்வளவோ பெட்டர். உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து பயமாக இருக்குங்க மீஷோவில் ஆர்டர் போடுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஆர்டர் போட்டு வாங்கி தரேங்க. உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, நான் ஃபுல் கேரண்டி கொடுப்பேன். மீஷோவில் வந்து சத்தியமாக சொல்கிறேன் ஒர்த்து, ரொம்ப ரொம்ப ஒர்த்து மீஷோலலாம். ஆல்ரெடி நான் வேறு ப்ளவுஸ் போட்டிருந்தேன், பட் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, ஸ்டாக் இல்லை போல். இது வந்து அது ஏதோ பாலிஸ்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது 12 பீஸ் வருது. உங்களுக்கு வந்து வெறும் 300 12 பீஸ். ப்ளவுஸு துணி சூப்பராக இருக்குது. நிஜமாலே துணி நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்குது துணி. இந்த மாதிரி 12 கலர் வந்துடுது. இதில் மீஷோவில் தான் நான் இப்போ ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் என்ன ஒரு எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு தோணுச்சுன்னா, ஒயிட்டும் பிளாக்கும் கலந்துருச்சு. இன்னும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, நான் அதை போட்டு கொடுத்துருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து வரும். ஓகே, இது வந்து நல்லா தான் இருக்குது. இத்தனை கலர் சேர்ந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து மீஷோவில் இந்த தடவை வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஆனால் நான் தப்பு கணக்கு போட்டேன். மீஷோவை விட நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த தாமரையில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு பாட்டிலில் இருக்கிற மாதிரி, அந்த மணி தாமரை முருகன் படம் போட்டது. மீஷோவில் வந்து 5 பீஸோ எவ்வளவோ, மீஷோ கணக்குப்படி வந்து 15 ரூபாயோ எவ்வளவோ போட்டிருக்காங்க. நான் சரி இதில் தான் ரேட்டு கூட இருக்குது, நான் அங்கே போய் கேட்டேன். அங்கே 20 ருபீஸ் சொன்னாங்க ஒரு பீஸு.
அதுக்கு குறைஞ்சி கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இது 30 ரூபா சொன்னாங்க. நான் குறைச்சு கடைசியில் 20க்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் குறையவே இல்லை. நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். உடஞ்சிரும். நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். வேணாங்க, எனக்கு வந்து இப்போதைக்கு இது போதும், ஏன்னா நான் பட்ஜெட்குள்ளே நான் பண்ணணும் அப்படின்னால நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், அதனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, நான் போய் வியாழக்கிழமை தான் பூவு எல்லாமே வாங்கணும். அதெல்லாம் ரேட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து பஞ்சகவிய விளக்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 60 ரூபா தான். ஆனால் இது உங்களுக்கு வந்து பஞ்சகவிய விளக்குன்றதை விட இது வந்து அந்த எருவாட்டி சொல்லுவாங்க தெரியுமா, முதல்லலாம் எருவாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்குது. மீஷோவில் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன். அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. நான் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் வாங்கினேன். 60 ரூபா. எத்தனை பீஸ் இருக்குன்னா 10 இருக்குது, சாரி 12 இருக்குது. அப்பயே நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். பஞ்சகவிய விளக்கு நான் இங்கே எங்கள் வீட்டு பக்கம் விற்கிது, அங்கே வாங்கினா அந்த விளக்கு இப்படிலாம் அமுக்கவே முடியாது, அப்படியே உடையும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி நல்லா எரியும். அந்த ஒரு விளக்கை பொறுத்தனால வீட்டில் யாகம் நடத்துனதுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீப்பு வாங்கியாச்சு. 12 சீப்பு வாங்கியிருக்கேன். இது ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, நான் கேட்கல. சீப்பு வாங்கியாச்சு. அது மாதிரி கண்ணாடியுமே நல்ல வேலை அந்த கடையில் கேட்டாங்க, சீப்பு கண்ணாடியில் வேணுமான்னு கேட்டாங்க. அதனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கே புரியும்ல, நம்ம போய் தனியாக போய் ஒரு விஷயம் எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும்னு. கண்ணாடி வந்து ஆப்பிள் ஷேப்பில் நான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. போன தடவை எங்கள் அத்தை வந்து ஒரு மணி ஹார்டின் மணி போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஆப்பிள் மணி வாங்கியிருக்கேன். இந்த கண்ணாடி தான் கலராக ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நோம்பு கயிறு. இந்த நோம்பு கயிறு 10 ரூபாங்க ஒரு கயிறு. ஒரு கயிறு 5 ரூபா நோம்பு கயிறு. இது வந்து 10 கயிறு நான் 10 கயிறு வாங்கியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் கட்டி விட மாட்டோம்ல, அதனால ஒரு 10 கயிறு வாங்கியிருக்கேன் நான் எங்கள் வீட்டாளுகளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் மீஷோவில் நான் வந்து எனக்கு பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன், பட் சிறுசாக வந்துச்சு. பட் ஓகே, ஆனால் சூப்பராக இருக்குது. என்னென்னா இந்த தோரணம் தான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல தாமரை போட்டு, அப்புறம் பூமணி வந்து, அப்புறம் இலை, தாமரை பூமணி போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து நாளையிலேருந்து தான் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். டெக்கரேஷன் ஐட்டமில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் மாசிக்காய் ஜாதிக்காய் உள்ளே போடுறதுக்கு மாசிக்காய் என்னமோ இந்த தடவை எனக்கு வந்து நிறைய வந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த வலை இதான் என் தங்கச்சிக்கு வாங்கியிருக்கேன். கலராக எல்லாம் கண்ணாடி வளையல் கொடுக்கணுன்றனால கண்ணாடி வளையல் வாங்கிக்கிறேன். அப்புறம் எங்கள் அத்தா வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கிறதுலே விலை கம்மியாக இருந்துச்சுன்னா இதுதான் பஞ்சகவிய பன்னீர். இதை வந்து எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டா நல்ல ஸ்மெல் வரும்னு சொன்னாங்க. அதனால இதுவும் இப்போதைக்கு இதை மட்டும்தாங்க. இன்னும் மீஷோவில் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். என்னென்ன பொருள் ஆர்டர் போட்டிருக்கேன்னா, எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு விநாயகர் கீச்சைன் மாதிரி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது கொடுப்போம். ஏன்னா குங்குமச்சிமல் வாங்கலை, எனக்கு கிடைக்கல மீன்ஸ் நான் போய் எனக்கு தேடவும் இல்லை. ஒரு ஆளாகவே எல்லாமே அலைஞ்சு வாங்கணும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் ஓகே, யாருக்காண்டி பண்ணுறோம், நமக்காண்டி தானே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே. குங்குமச்சிமல் தேடி பார்த்தேன், இங்கே எதுவும் கிடைக்கல. இல்லை நான் கரெக்டான கடைக்கு நான் போய் தேடலையான்னு எனக்கு தெரியல, கிடைக்கல குங்குமச்சிமல். அதனால் நான் வந்து அதுக்கு பதிலாக சரி அந்த மாதிரி விநாயகர் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்படி நினச்சி தான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் டிலேவாக காட்டுது, எப்போ வரும்னு தெரியலை. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாமி ஜடை சொன்னேன் பார்த்தீங்களா, நானே அலங்காரம் பண்ணுறேன். அந்த அலங்கார வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி நான் ரெடி பண்ணுறேன்னு. இனி நாளைக்கு தான் நான் போய் அந்த இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஐயோ என்னடா இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வரலட்சுமி நம்ம வீட்டில் கும்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். கட்டாயமாக கும்பிடணுமா, கட்டாயமாக இத்தனை பேரை கூப்பிடணுமான்லாம் எந்த அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் போன தடவைலாம் என் கையில் எதுவுமே கிடையாது, வெறும் மஞ்சக்கயிறை வச்சு தான் நான் கொடுத்தேன் என்கிட்ட அந்த கடவுளோட அருளால். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நான் அடித்து சொல்லுவேங்க, 100% நம்ம கடவுளுக்கு பண்ணுற செலவு பண்ணுற காசு நம்மளுக்கு எந்த விதத்தில் திருப்பி வரும்னே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக திருப்பி வந்துடும். நம்ம பண்ணுற செலவுக்கு டபுள் மடங்காக தான் வரும். அதுக்காண்டி எதிர்பார்த்துட்டே பண்ணக்கூடாது. எனக்கு நான் இப்போ பண்ண செலவுக்கு மேலே டபுள் மடங்காக என் கைக்கு வந்திருக்கு. அதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த தடவைன்னு இல்லை, எல்லா தடவையுமே தான் கடவுளை நம்ம கும்பிட்றது வந்து நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு இதுவோ மூட நம்பிக்கை அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு மாதிரி பத்தி ஸ்மெல்லு, ஒரு நல்ல ஸ்மெல்லு வந்தாலே நம்மளுக்கு அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் வீட்டில் பத்தி சூடெல்லாம் பொறுத்து வைக்கிறது. சரிங்களா? இனி வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து விளாக் வந்துக்கிட்டே இருக்கும்.
மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, நிறைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி இனிமேல் நான் வீட்டை ஒதுங்க வைக்கிற வேலை எல்லா வேலையும் பார்ப்பேன். அது வேலை எல்லாத்தையுமே நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு போய் காய் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு காய் வாங்கி வச்சிட்டேன்னா அடுத்து வந்து வியாழக்கிழமை போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து, பாவம் மல்லிப்பூ தான் எங்கள் அத்தை ஃபுல்லாக வாங்க கிடைப்பாங்க, அவங்க தான் கட்டணும். ஏன்னா எனக்கு கட்ட தெரியாது மல்லிப்பூ. அவங்க பூவை கட்டினாங்கன்னா நான் மித்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் நான் பார்க்கணும். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி வந்து சீக்கிரம் எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல. சரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிருவோமே, என்னோட உறவுகளான உங்ககிட்ட எதையுமே காமிக்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே காமிப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இன்னுமே ஸ்க்ரீன் வந்து நான் இன்னும் வந்து ஒழுங்காக வந்து இது பண்ணலை. இந்த விளக்குலாம் சத்தியமாக நான் பார்க்கவே இல்லைங்க. ஆனால் சூப்பராக இருக்குது விளக்கு. அந்த பெருமாள் ஃபோட்டோ தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த பெருமாளும் மகாலட்சுமி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த ஸ்க்ரீன் இது தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஸ்க்ரீன் வாங்கினேன். நடுவில் வந்து இலையெல்லாம் வந்த மாதிரி, மேலே வந்து அழகாக அந்த மகாராஜா ஒரு இது மாதிரி நம்ம இந்த டெக்கரேஷன் பொருளாக நடுவில் தான் நான் ஸ்டூல் போட்டு சாமியை வைக்கலான் இருக்கேன். இந்த வாழை மரம்லாம் இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாது. அதனால் இந்த மணி வாங்கி இந்த மணி செட்டப் பண்ணியிருக்கேன். எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். டெக்கரேஷன் பண்ணுறது, சாமி இது பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, பாய்.